உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லே. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்த நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. तेरे नाम को जाना कभी मेनमा होना है. गाएंगे हम அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேलूया. बड़ा तूफान आया है, चुप रहो करके बोलने से शांत हो गया. लाल समुद्र 2 भाग होकर हमें रास्ता मार्ग दिया है. हालेलुया. जहाँ प्रभु का नाम को ऊंचा करेगा चट्टान भी पिघल जाता है. हालेलुया. बंदी हृदय पूरा बंधन से टूट जाता है. हाले सिंह का गुफा वो हालेलुया. अग्नि के बीच में भी प्रभु का नाम का अधिकार है. कोई भी तुम्हें हानि नहीं पहुंचा सकता है. हालेलुया. प्रभु का नाम में सामर्थ है. सारा जंजीर हमेशा के लिए नहीं है. शैतान का न्यू हिल जाएगा. हालेलुया. तेरा सारा बंधन टूट जाएगा प्रभु का नाम को ऊंचा करने के समय में. हालेलुया. फिर से एक बार कहें. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நாம் உயர அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. என் நாமத்தை பிரசாகப்படுத்தும் எந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலை, அவ்வளவு வேதனைக்கு மத்தியில அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே अस्थिभारम असेंगे हालेलुया. நம்ம எந்த சூழ்நிலை வந்திருக்கலாம், हम कौन सा भी परिस्थिति में आया हो,
हम प्रभु को ऊंचा करने के समय में ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது சத்துருடைய எல்லா அரண்கள் நிர்மூலமாகும், எல்லா கட்டுகளும் கலந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம் அநேக காரியங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள். சத்துரு ஒரு சங்கிலி போல போட்டு கட்டி வைக்க பார்க்குறான். எப்படி நற்சதியில் கட்டப்பட்ட கழுதை யாராவது ஒருத்தர் விடுவிக்கலைன்னா, யாராவது ஒருத்தர் அவுக்கலைன்னா அதுக்கு விடுதலை கிடையாது. அப்படி சூழ்நிலை நம்ம இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறார், இதே சூழ்நிலையில நானும் கடந்து சென்றிருக்கிறேன். சோதனையை ஆண்டவர் சகித்திருக்கிறார். வியாகுலப்பட்டு டிப்ரெஷன் ஆகி ரத்தத்துல பெருந்துளியாய் வேர்வை ரத்தமே வேர்வையாய் வந்தது. அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல நம்மலாம் போயிருக்க மாட்டோம். ஆண்டவர் கல்வாரி சிலுவை அந்த பாடு உபத்திரத்துக்கு முன்பாக அவ்வளவு டிப்ரெஷன்ல ராம் முழுதும் ஜெபித்தார். அதுல ஜெயம் எடுத்தங்கிறாரு. நான் ஜெயிச்சிருக்கேன், என் பிள்ளைகளாக நீங்களும் ஜெயிக்கணும் என்று சொல்லி, அல்லேலூயா. எலியா போல போதுமானவரே ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போயிருந்தான். அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, அல்லேலூயா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி ஓட வைக்க, தலை நிமிர வைக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இருக்கிற பிரச்சனையை பார்க்க வேண்டாம், நம்ம அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிற பிள்ளைகளா வந்திருக்கிறோம். அந்த ஏசப்பாவுடைய பிள்ளைகளா வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எழும்புவேன், ஓடுவேன், பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா, எரிகோக்களை உடைக்கிற பிள்ளைகளாக, செங்கடலை பிளக்கிற பிள்ளைகளாக, எல்லா கட்டுகளையும் கலட்டு விழுந்து போகிற அப்படிப்பட்ட தேவ பலன் இறங்கும்படியாக எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. குனிந்து நாக்கினீரே குனிந்து தூக்கினீரே. சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து என்னை தேடி வந்து உளையான செல்லிலே எடுத்தீரே, ரத்தத்தால் கழுவினீரே, காரணத்தினால் என்னை பிள்ளையாக மாற்றினீரே, பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கான், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கான், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். हमेशा हालेलुया उजाला बनकर अग्नि बनकर प्रभु के लिए जी जान से जन्म में खड़ा रहेगा. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காக. प्रभु के लिए चलूंगा, प्रभु के लिए பிரியும் வரை. தெரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. मैं भरोसा करता हूँ मुझे छुटकारा करने वाला प्रभु यीशु मसीह आप ही हैं. நீதானையா पवित्र प्रभु தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் पवित्र पवित्र मेरा துதிக்கு பாத்திரர் तसल्ली देने वाला ஆறுதல் सहाय करने वाला प्रभु आप ही है. प्रभु தூயவர் पवित्र पवित्र प्रभु துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல்
நீதானையா ஆவே பிரபு தூயவர் பவித்ர ஆவே பிரபு சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் आपका नाम कुछ करेगा जब तक जिंदा हो आपका नाम को महिमा देंगे புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே புகழ்ந்து பாடிடுவே लगातार आप गीत गाकर आपको नाम का महिमा करेगा प्रभु लगातार 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 ओ हालेलुया थैंक यू लॉर्ड जीसस நன்றியோடு துதிக்கிறோம் धन्यवाद धन्यवाद राजा हालेलुया 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 आशीष के समय से नहीं संकट के समय में भी प्रभु आपका नाम को ऊंचा करूंगा शत्रु लज्जा होने के लिए हम ऊंचा करेगा प्रभु हालेलुया शत्रु வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது எனக்கு பலனா இருக்கிறது हालेलुया 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 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு हालेलुया என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் हालेलुया उलगतिन दुनिया का अंत तक मैं तेरा साथ रहूंगा कर कर वाचा किया प्रभु मैं कभी अकेले नहीं प्रभु मेरा साथ है मेरा हर परिस्थिति को प्रभु जानता है हालेलुया सारा संकट से हमें छुटकारा देकर उठा के खड़ा करने वाला प्रभु है हमेशा हम प्रभु में मगन होना ही हमारा बल है கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே நமக்கு பலனா இருக்கிறபடினாலே சத்ரு வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவுல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 हालेलुया महिमा 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 प्रभु हालेलुया हालेलुया ना बल से ना पराक्रम से आत्मा से होगा पवित्र आत्मा से होगा ना बल से ना पराक्रम से आत्मा से होगा यीशु के आत्मा से होगा हालेलुया 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 பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு தேவ ஆவியினாலாகு பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு தேவ ஆவியினாலாகு हालेलुया 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 விடுதலையை ஓ விடுதலையை விரும்புகிறோமையா தாருமையா விடுதலையோடு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு விடுதலையை ஆமென் விடுதலையை விரும்புகிறோமையா தாருமையா தாருமையா இன்றே தாருமையா छुटकारा छुटकारा चाहत है प्रभु दे दे हमें आज दे दे हमें हालेलुया 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 விடுதலையை ஓ விடுதலையை விரும்புகிறோம் ஐயா தாருமையா छुटकारा வானத்திலிருந்து அக்கினி விலட்டும் அநீதிகள் அழிக்கப்படும் விடுதலையை விரும்புகிறோம் ஐயா தாருமையா தாருமையா இன்றே தாருமையா ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும் பாதில் காரு கண்ணீருக்கு பாதில் காரு प्रार्थना सुन हमारी प्रार्थना सुन
उतर दे आंसू को उतर दे हालेलुया 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 आविल आत्मा में भरकर ना बल से ना पराक्रम से आत्मा में छुटकारा ना बल से ना पराक्रम से आत्मा से होगा आत्मा से होगा ना बल से ना पराक्रम से आत्मा से होगा आत्मा से होगा என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நாடி பாடுவே எவ்வாறு மாறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நாடி பாடுவே எவ்வாறு மாறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. तेरी चट्टाना भी है मुझे रक्षा करने वाला पराक्रम सामर्थ से भरा यीशु महिमा का योग्य है तू पराक्रम सामर्थ से भरा यीशु महिमा का योग्य है तू आराधना यीशु को आराधना यीशु को आराधना यीशु को आराधना यीशु को हालेलुया आराधना यीशु को நாமத்தை மகிமைப்படுத்து இயேசுவே நீ ஜீவனுள்ள தேவன் यीशु को நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எந்த இடத்துல வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக तक जिंदा रहो तेरी महिमा गाते रहो உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மை ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து விருதை கொடுத்து நாமத்தை கொடுத்து பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்து आराधना तुझको आराधना यीशु आराधனை உமக்கே ஆராதனை உமக்கே ரொம்ப ரொம்ப நல்லவரையா இயேசையா ரொம்ப ரொம்ப நல்லவரையா ரொம்ப ரொம்ப நல்லவரையா உம்மாலே எல்லாமாகும் सब कुछ होगा आपसे सब कुछ होगा आपसे सब कुछ होगा अற்புதர் நீங்க தானையா ஏசையா हमारा जीवन में अद्भुत कार्य होने दो अற்புதர் நீங்க தானையா அற்புதர் நீங்க தானையா உம் வார்த்தை தாருமையா இன்று உம் வார்த்தை தாருமையா உம்மார்த்தை வேண்டுமையா உம்மார்த்தை வேண்டுமையா நன்றி நன்றியா நன்றியா நன்றி நன்றியா धन्यवाद हालेलुया 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 Hallelujah. 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 Thank you, Holy Spirit. प्रभु का प्रशंसा करो, स्वीकार करो, महसूस करो. Hallelujah. உலகம் கொடுக்காத தெய்வீக சமாதானத்தை உனக்கென்று வைத்திருக்கிறேன்.
நான் கொடுக்கிற சமாதானத்தை मेरा शांति உலகம் समाधान கொடுக்க मैं तुझे முடியாது. दे रहा हूँ. दुनिया कभी नहीं देने वाला वो शांति और समाधान मैं तुम्हें दे रहा हूँ. சமாதானத்தையே வைத்துக் கொள்கிறேன். मेरा शांति तुम्हें दे जा रहा हूँ. பெற்றுக்கொள், पालो பெற்றுக்கொள், पालो अभी பெற்றுக்கொள். अभी पालो இயேசுவின் நாமத்தை यीशु के பெற்றுக்கொள். नाम से पालो. இருள்கள் விலகுவதாக. सारा अंधकार இயேசுவின் நாமத்தில் பிசாசின் அரண்கள் நிர்மூலமாவதாக. नाम से शैतान कर सारा किला टूटने दो. ஹalleluya. சிம்சோனை सिमसोन को அவனோட ஆட்களே கட்டி கொண்டு போய் கொடுத்தாங்க. उसको बांध कर लेके गए उसकी लोगों ने எதிரிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. दुश्मन के हवाले कर दिया. வந்துச்சு. अभिषेक वापस आया. அக்கினிப்பட்ட நூல் போல சாம்பல் ஆயிட்டு. अग्नि जैसे ही उतरता वैसे सारे निकल गए. அந்த எல்லாம் நெருப்புப்பட்டு சாம்பலாய் போச்சு. सारा अंगा जब उतरता है तो रस्सी कैसे जलती है वैसे सारे அவன் விடுதலையான உடனே वो छुटकारा पाते ही சிம்சோன் सिमसोन ने ஒரு கழுதையின் பச்சை தாடை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். वो गधे का छबड़ा लेके 1000 எதிரிகளை लोगों को ஓட मार ஓட गिराया. விரட்டினான். आमीन. बहुत लोगों को उसने இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से இந்த கட்டுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாவதாக. सारा बंधन अग्नि जैसे இயேசுவின் நாமத்தினால निकलना यीशु के नाम से. அபிஷேகத்துக்கு முன்பாக अभिषेक के सामने அந்த நுகம் இருக்க முடியாது. वो जीवा नहीं हो सकता. ஹalleluya. பிசாசு அவனுடைய நுகம் शैतान का இருக்க जीवा முடியாது. कभी नहीं हो सकता. ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்குது. यशायाह के 10:27 அவனுடைய நுகத்தை शत्रु का அபிஷேகம் जीवा को முறித்து अभिषेक போடுறது. सारा टूटा. ஓ ஹalleluya. மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். मांस सारे लोगों पर मैं उंडेले को வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கும் பொழுது चाहत அந்த के साथ நிறைவானது बैठेगा. வரும் பொழுது वो परिपूर्णता आएगा तभी. எல்லா குறைவுகளும் सारा कमियां எல்லா குறைவுகளும் सारे कमियां எல்லா துக்கமும் सारा दुख சந்தோஷமாய் மாறும். सारा अभी செழிப்பாய் आनंद மாறும். में बदल जाएगा. ஹalleluya. दुख सारे आनंद में கர்த்தர் बदल விடுதலை जाएगा. கொடுக்கிறார். प्रभु छुटकारा देता சத்துரு है. தூற்று போடுவான். शत्रु भागता है. ரெகபோத்தாய் ரெகபோத்தாய் रेखबोत ஆவியானவர் எழும்பும் பொழுது जब पवित्र आत्मा जब उठते हैं எல்லா எதிரிகளும் சிநேகிதமாய் सारा மாறும். अंधकार के निर्सार ஹalleluya. ஜெயமாய் மாறும். जय पाते கர்த்தர் உங்களை அப்படி अनेகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட वैसे பிள்ளைகளாக आपको आशीर्वाद बना के நிரம்பி रखेगा. வழிகிற பாத்திரமாக जो उमड़ उमड़ के भरने वाला पात्र ஹalleluya बना மாற்ற देगा. வல்லவராய் இருக்கிறார். वैसे बनाने में प्रभु பெற்றுக்கொள்ளுங்க, सामर्थ्य பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை पालो, தட்டி पालो, பெற்றுக்கொள்ளுங்க. पालो, बजा के पालो, அபிஷேகத்தை पालो, பெற்றுக்கொள்ளுங்க. पालो. अभिषेक என் पालो, நாமத்தில் अभिषेक எதை पालो, கேட்டாலும் अभिषेक தருவேன் पालो. சொல்கிறார். अभिषेक பொல்லாதவர் पालो, நீங்கள் உங்கள் रेखा பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க अभिषेक அறிந்திருக்கும் போது पालो, पालो, பரமபிதா अभिषेक அவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை पालो, கொடுப்பது அதிக नाम நிச்சயம் में, அல்லவா? आमेन. உன் வாயை விரிவாய் தர ஹalleluya. நன்மையால் खोलो, நிரப்ப சொல்கிறார். भलाई से இயேசுவின் भरेगा. நாமத்தில் கட்டுகள் यीशु के உடைக்கப்படுவதாக. नाम से दार अपन ஓ टूटे ரிபா दो. கதரமா ஷபரபா. लिखा என் விடுதலை உண்டாகட்டும். छुटकारा நாவின் दो. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. दार अपन கண்கள் टूटे தெரிவதாக. இதயத்தின் கண்கள் தெரிவதாக. हालेलुया. ஜீவனுள்ள खुल தேவனை दो. பார்க்கிறேன். जीवन का खुल दो. ஹalleluya. அலையல்ல சுற்று சூழல் அல்ல, என் தேவன் என் வாழ்க்கை படைகளை இருக்கிறார். प्रभु मेरे साथ ஹalleluya. है. அவிசுவாசங்கள் விலகி போவதாக. सारा अविश्वास இயேசுவின் निकल நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. छुटकारा होने दो. விடுதலை உண்டாவதாக. छुटकारा होने दो. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் இயலாமையில் நீர் செயல்படுவே மாலன்றி இது யாரால் கூடும். என் இயலாமையில் நீ செயல்படுவே உம்மாலன்றி இது யாரால் கூடும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறுப்போலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீரென்றால் என்னை போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை என் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. சபையில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அருமையான சிஸ்டர், ஆமென் சாந்தி சிஸ்டர் வந்து அந்த 3 குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறாங்க. தேசத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேசத்தில் வாலிபர்கள் எல்லாம் ஆண்டுக்குள்ள வரணும். ஆமென். எல்லா தேசத்தில் எல்லா சபைகளும் ஆமென் சொல்லுங்க. தேசத்தில் மகிமை மட்டுமே விளங்க வேண்டும். அங்கே மனுஷனுக்கோ மனுஷ ஞானத்துக்கோ மனுஷ அறிவுக்கோ மனுஷ பேச்சுக்கோ எந்த விதமான இடமும் கிடையாது. அங்கே ஆண்டவரே நடமாட வேண்டும். ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்க வேண்டும். அவரே எல்லா மகிமைக்கும் கனத்துக்கு உரியவராக இருந்து இந்த சபையில கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி தேசத்துக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து தந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த தேசத்தை, எங்கள் இந்திய தேசத்தை நீர் அதிகமாக நேசிக்கிறீர் ஆண்டவரே. உம்மை அறியாதிருந்த காலத்தில் அல்லவா எங்களை தேடி வந்து சுவிசேஷத்தை தந்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை மீட்டு கொண்டீர் பரம தகப்பனே. இந்த வேளையிலும் ஐயா, தேசத்தில் நடக்கிற நியாயமில்லாத குற்றங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். உனக்கு ஒரு வழக்கு உண்டென்றால் அதை என்கிட்ட கொண்டுட்டு வா அப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதியோ, எங்க தேசத்தை நீர் ரட்சியும். ஆளுகிறவர்கள் மத்தியில தேவ அன்பு, தேவ ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, கடந்த நாட்கள்ல ஆண்டவரே உயிரிழப்புகள் நீட் என்ற எக்ஸாம் மூலமாக ஆண்டவரே, ஐயோ, வாழ வேண்டிய வாலிப பிள்ளைகள் ஐயா, இந்த தேசத்துக்கு உபயோகமாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் மரித்து விட்டார்களே தகப்பனே. தகப்பனே, நாளில் எங்கள் தேசத்தின் வாலிபர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் நியாயத்தை கேட்க யாரும் இல்லை, தங்கள் வழக்கை கேட்க யாரும் இல்லை, இதுதான் கோரிக்கை அப்பா. ஆனால் கடந்த நாட்களில் நடந்த மாணவர் போராட்டத்தின் மூலமாக ஆண்டவரே, ஒரு தலைவர் அதிகாரி அப்பா தங்களுடைய பதவியை விட்டு விலகினார் ஆண்டவரே. ஆனாலும் போதுமா? இல்லையே ஆண்டவரே, இல்லையே சுவாமி. தகப்பனே, நியாயத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. இந்த கல்வி துறையின் ஆண்டவரே சுமைகள் அதிகமாக இருப்பதனால நியாயம் கேட்க யாரும் இல்லை கர்த்தாவே. இந்த கல்வித்துறையை நீங்கள் பொறுப்படுத்த ஆண்டவரே. வருங்கால இந்தியாவை உருவாக்குற தலைமுறையாக எங்கள் வாலிபர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் அப்பா தங்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி கொண்ட ஆண்டவரே, தாங்கள் செய்யது என்னதென்று தெரியாமல் அலைகிறார்கள் அப்பா. இப்படி பாவ கட்டுல முடங்கி கிடக்கிற எங்கள் வாலிபர்களை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய உபயோகமான பாத்திரமாக நீர் மாற்ற வேண்டுமாறு செபிக்கிறேன் அப்பா. எங்கள் வாலிபர்கள் தேசத்தை ஆளுகிற தானியல்களாக எழும்புவார்களாக ஆண்டவரே. எங்கள் தேசத்தை சுதந்தரிக்கிற ஆண்டவரே ஒரு யோசுவாவாக எழும்புவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு உபயோகமான ஒரு யோசேப்புகளாக எழும்புவார்களாக ஆண்டவரே. எங்கள் அடிமையை மாற்றுகிற எஸ்ஸர்களாக எழும்புவார்களாக அப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகள் மேல உம்முடைய அக்கினியை ஊற்ற வேண்டுமாறு செபிக்கிறேன். எங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனமான பலமான ஆளுகை செய்கிற அன்பு பிள்ளைகளாய் நீர் அலங்கரிக்க வேண்டுமாறு செபிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஐயா தான் செய்கிறது என்னதென்றே தெரியாமல் அநேக பாவ கட்டுக்குள்ளாக இருக்கிற எங்க பிள்ளைகளை நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேலை முழுவதும் கம்ப்யூட்டர் முன்னுக்கு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தா யார்கிட்டையும் பேசாம மொபைலுக்குள்ளே இருந்து ஒரு இரும்பு மனுஷனாக இயந்திரம் போல எங்க பிள்ளைங்க இந்த நாட்கள்ல காணப்படுகிறார்களே. இது கடைசி காலம் ஐயா. அறிவு பெருகும், அன்பு தனியும், மனுஷன் இதனால இருமாப்படைந்து இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. வீட்டுக்கு வீடு வாலிப பிள்ளைகள் செய்கிற செயல்களை நினைத்து பார்க்கும் போது அதுல எங்க திருச்சபை பிள்ளைகளும் அடங்கி இருக்கிறார்களே ஆண்டவரே. அன்பு தணிந்து போய்விட்டது. எங்கள் தேசத்துமே உம்முடைய அன்பாகிய அபிஷேகத்தை நீ ஊற்ற வேண்டுமாறு செபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் மேல உம்முடைய அன்பை ஊற்றுவீராக. தேவ அன்பாகிய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை அவர்களுக்கு நீர் போதித்தரல வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு வாலிபர் மேல உம்முடைய உடன்படிக்கையை நீர் தெரியப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறேன் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. பைபிளை புரட்டி தேட வேண்டிய காலத்தை மறந்து இயேசப்பா மொபைலையே தேடிக்கொண்டிருக்கிற எங்க பிள்ளைகளுடைய அடிமைத்தனம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக கர்த்தாதி கர்த்தர். எங்க தேசத்தின் பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராகப்பா. அவர்கள் மேல் வைத்திருக்க உடைய திட்டத்தை உணர்த்துவீராக ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, அவர்கள் மூலமே எங்கள் தேசத்தின் அடிமைத்தனம் ஓயும் ஆண்டவரே. ஏசப்பா
பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொண்ட ஆண்டவரே, தீமைக்கு தங்களை விலக்கி ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு நேராக தங்களை வழி நடத்தும்படியாய் என் தேவனுடைய தயவுள்ள கரம் ஐயா, என் தேவனுடைய கண்கள் ஆண்டவரே அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். தேசத்தை ஆளுகிறவர்கள் ஐயா, அப்பா தெய்வீக அன்போடு ஐயா ஆண்டவரே, ஆலோசனையோடு ஜனங்களை எளியவர்களை அருமையாக வழிநடத்த வேண்டிய திட்டங்களை அவர்களுக்கு நீங்க வகுத்து தாருங்க இயேசு சுவாமி. தகப்பனே நீ இறங்கப்பா, தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும் உம்முடைய அன்பை ஊற்றுவீராகப்பா. அன்புதான் சகலத்தையும் செய்ய முடியும் கர்த்தாவே, அன்புதான் அடுத்த மனிதனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியராச்சா. ஆகவே ஆண்டவரே, ஒரு தாவீதை போன்ற அனுபவங்களை தேச தலைவர்களுக்கு தந்து ஆளுகை பண்ண செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். எங்கள் திருச்சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகள் நீ ரத்தம் சிந்தி ஆண்டவரை மீட்டு கொண்ட ஒரு மனவாட்டி திருச்சபை ஆண்டவரே. இதுல யாரும் நான் தான் என்று பெருமை பாராட்ட முடியாத ஆண்டவரே. அவனவன் தனக்கு தான் கர்த்தர் கொடுத்த காரியங்களை புரிந்து கொண்டான் என்றால் ஆண்டவரே, செய்ய வேண்டியது இன்னதென்பதை அறிந்து கொள்வார்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அபிஷேகத்தை பெரும் முன்பதாக சீஷர்களுக்கெல்லாம் நான் என்ற பெரியவன் என்ற எண்ணம் தான் இருந்தது ஆண்டவரே. பணிவிடை ஆவிகள் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஊற்றப்படுவதாகப்பா. எவ்வளவு பெரிய மந்திரியா இருந்தாலும் திருச்சபைக்குள்ளாக வந்தால் அவன் ஒரு பணிவிடைக்காரன், அவன் ஒரு லேவியன் என்பதை புரிந்து செயல்பட கர்த்தர் ஒத்தாசை பண்ணுங்க இயேசு சுவாமி. நான் என்ற ஆணவ மகந்தைகள் எங்கள் திருச்சபைக்குள்ள இருக்கக்கூடாது இயேசு சுவாமி. தகப்பனே, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும். என் திருச்சபை இன்னும் அப்பா ஜனங்களால் நிரப்பப்பட வேண்டுமே. வெளியே உள்ள ஜனங்கள் உள்ளுக்குள்ள வந்து இது நிரப்பப்படணுமே என்ற எண்ணம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்க கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. எங்கள் திருச்சபையின் வாலிபர்களை எழுப்புதல் அடைய உதவி செய்யுங்கப்பா. தங்களுடைய நேரங்களை வீணடிக்காத படிக்க ஆண்டவரே, தேவர் ராஜ்யம் தன்னுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து தேவர் ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் நீர் உணர்வடைய செய்ய வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொடுத்த கல்வி உம்மால் வந்தது, நீர் கொடுத்த இந்த சுதந்திரம் ஐயா ஆண்டவரே ஏசப்பா எல்லாம் உம்மால் வந்தது ஐயா. நாங்கள் இருந்த காலங்கள் அடிமைகள் அல்லவா, கல்வி அறிவு இல்லாமல் ஆண்டவரே அப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலம் அல்லவா எங்கள் மூதாதையர் காலம். எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை தந்திருக்கிறப்பா. அந்த உணர்வு எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்க வேண்டும் ஐயா. எழுப்புதலடைய உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் திருச்சபை தேவனுடைய இரத்தத்தால் கட்டப்படுவதாக, நிரம்பி வழிவதாக ராஜாவே, நிரம்பி வழிவதாக. ஒவ்வொரு பெரியவர்களும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குடும்பங்களை அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுகளை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பீராகப்பா. அதினதின் காலத்துல இந்த பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிற கர்த்தர் ஐயா எவைகளெல்லாம் விசாரிக்கிறீர். ஏனென்றால் இந்த பூமி உம்முடையதப்பா. ஒரு துன்மார்க்கன் சாவை கூட நீர் விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஆகவே எங்கள் திருச்சபையின் ஜனங்களுக்கு பங்குண்டு அல்லவா ஆண்டவரே. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை விசாரிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறீரே, அவர்கள் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் அல்லவா கர்த்தாவே. செய்ய வேண்டியதை செய்ய கற்றுத்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபை நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. தரித்திரர்கள் என்று சொல்லப்படுகிற, சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற உம்மை அறியாத ஜனங்கள் வெளியே எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா ஐயா. ஐயா நீர் அவர்களை இங்க கொண்டு நிரப்புங்க ஏசப்பா. சோத்திரமாப்பா. வாழும் வழி உம்மிடத்தில் தான் இருக்கு ராஜா. வாழ்வுக்கு தேவையான சமாதானம் உங்களிடத்தில் தான் உண்டு ஆண்டவரே. ஐயா அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் திருச்சபையின் ஜனங்களுக்கு கொடுக்கப்படட்டும். திருச்சபை வளரட்டும் ஐயா. திருச்சபை நடத்துகிற தேவ ஊழியர்கள் அக்கினி ஜுவாலைகளாய் மாறுவார்களாக அப்பா. வரங்கள்னால் வல்லன்மைகளால் நிறைந்த ஆண்டவரே, அன்று சீஷர்கள் விதைத்த விதைகளை அப்பா அற்புதமாக வெளிப்படுத்தின தேவனுடைய மகிமை திருச்சபைக்குள்ள வெளிப்படுவதாக ஆண்டவரே. திருச்சபையின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆபிரகாம் மகாமுக்கு உண்டான எல்லா வாக்குத்தத்தங்களும் இவர்களுக்கு உரித்தானவை அல்லவா கர்த்தாவே. உனக்குள் நான் இந்த தேசத்தின் ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட கர்த்தர் அல்லவா ஆண்டவர்.
இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாவீதுக்கு அருளின கிருபைகள் இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசத்தின் பொல்லாப்புகளுக்கு நோவாவின் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்தல வேண்டுமாறு செபிக்கிறேன். இன்னைக்கு வந்தவர்கள் யாரும் வெறுமையாக போக கூடாது அப்பா. நிறைவா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக எழுந்து செல்லணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆசீர்வதிக்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி என் தேவன் இவர்களை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால மன்றாடி கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்முடைய எல்லா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रभु ने प्रार्थना सुना, देश के लिए, लोगों के लिए, युवाओं के लिए, पीढ़ियों के लिए. हमें बोलेंगे प्रभु प्रभु हालेलुया. कलीसिया के लिए हमें, कलीसिया में लोग और प्रभु और आत्मा देने के लिए हमें, और प्रभु संगति में और उस मेल मिलाप में और बढ़ने के लिए, प्रभु के वचन में हमें, प्रार्थना में हालेलुया और बढ़ने के लिए प्रभु हमको सहायता दिया. हालेलुया बोलेंगे. प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड. धन्यवाद बोलेंगे, धन्यवाद. हालेलुया, हालेलुया. प्रेज द लॉर्ड, हालेलुया. आमीन बोलेंगे. प्रभु बड़ा कार्य करेगा. हालेलुया बोलेंगे. प्रभु ने सारा प्रार्थना सुना है और आप लोगों से विनती है मेरी, सभी अपने अपने घर में सारी रात प्रार्थना में, हमें रात को प्रार्थना करेंगे, उसमें प्रार्थना कीजिए कलीसिया के लिए, कलीसिया के लोगों के लिए. आमीन बोलेंगे. प्रभु बड़ा कार्य करना है. आमीन बोलो. प्रभु बड़ा कार्य करना है. हालेलुया. प्रेज द लॉर्ड. आमीन बोलेंगे. आमीन. प्रभु बड़ा कार्य करने हैं. अभी प्रभु के नाम की महिमा के लिए दान के समय है. अभी चंद्रकला के गीत गाएगी प्रभु के नाम को महिमा के लिए. हम तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम के, तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम का. जिस जीवन में यीशु न हो ओ जीवन किस काम का. जिस जीवन में यीशु न हो ओ जीवन किस काम का. यीशु हंसाए, यीशु रुलाए, डूबी जो नैया को पार लगाए. परमेश्वर का गुण गाए दिन दोपहर सुबह शाम हो. परमेश्वर का गुण गाए दिन दोपहर सुबह शाम हो. तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम का. तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम का. जिस जीवन में यीशु न हो, जिस जीवन में यीशु न हो ओ जीवन किस काम का. जिस जीवन में यीशु न हो ओ जीवन किस काम का. गिर जो चरण में उसको उठाए, गिर जो चरण में उसको उठाए. पापियों को प्रभु गले लगाए, पापियों को प्रभु गले लगाए. सबका है यो रखवाला ये दुनिया बस काम का. सबका है यो रखवाला ये दुनिया बस काम का. तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम का. तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम का. यीशु न हो जिस जीवन में यीशु न हो ओ जीवन किस काम का. जिस जीवन में यीशु न हो ओ जीवन किस काम का. सारा जीवन प्रभु तेरा सहारा, सारा जीवन प्रभु तेरा सहारा. कोई न दूजा तुम बिन हमारा, कोई न दूजा तुम बिन हमारा. ऐसी घड़ी ना आए
कभी जो घड़ी बदनाम की, ऐसी घड़ी ना आए कभी जो घड़ी बदनाम की। जिस जीवन में यीशु न हो वो जीवन किस काम का। जिस जीवन में यीशु न हो वो जीवन किस काम का। तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम का। तन मन में अब ज्योति जला लो प्रभु यीशु के नाम का। जिस जीवन में यीशु न हो वो जीवन किस काम का। जिस जीवन में प्रभु न हो वो जीवन किस काम का। लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। ताली बजाकर प्रभु का नाम का महिमा करेंगे। हालेलुया, हालेलुया, हालेलुया। जिस जीवन में यीशु ना हो वो जीवन किस काम का। तन मन में ज्योति जला लो यीशु के नाम का। आमीन बोलेंगे। जिस जीवन में यीशु ना हो वो जीवन किस काम का। हालेलुया, आमीन बोलेंगे। हालेलुया। उद्धार किया है, धोकर शुद्ध किया है, बेटा बेटी बनाया है, आशीर्वाद दिया है, अभिषेक किया है, वरदान दिया है, फलों से भरा है, मेल मिलाप किया है, एक दूसरे से प्रेम रखो करके आदेश दिया है। आमीन बोलेंगे। वो यीशु मसीह अगर हमारे जिंदगी में नहीं है ये जीवन किस काम का। तन मन में ज्योति जला लो प्रभु यीशु के नाम का। अगर जीवन में यीशु ना हो वो जीवन किस काम का। காணிக்கைக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Hallelujah. விதையானது ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதை ஆண்டவரே அப்பா நீர் எடுத்து பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொரு சிரசிலும் தங்குபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னதத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதை நடக்க ஆண்டவர் நீர் கொடுக்கிற ஞானத்தை அந்த ஞானத்தை தான் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விதைக்கிறவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரத்தில் கொடுக்கிற கர்த்தர் விதையும் கொடுத்தாங்க அதை பெருக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வாதம் அப்படி சித்தத்தின் படி வழி நடத்த வேண்டுமா மீதான சமயத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆவியானவரை வழி நடத்த வேண்டுமா பேசின மீதாக இருக்க வேண்டும் ஆண்டவர். தேவ ஆசனம் மறைத்தேன் தேவ ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவியே धन्यवाद प्रभु। हालेलुया। आंडवर ஒவ்வொரு பகுதியை அழகாக ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார் प्रभु। हर एक बात को आशीष से अनुकूल से हमें संभाल कर आया। आमीन बोलेंगे। अभी प्रभु के वचन में हमें जाना है। हालेलुया बोलेंगे। प्रभु के वचन में हमें जाना है। कितना वचन सुनने के लिए बेताब है। हालेलुया।